காடுகள் போன்ற வனப்பகுதிகளில் உள்ள தாவரங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள், ஊர்வன, பாம்பு போன்ற இதெல்லாம் இருக்கட்டும், இதை பற்றிய அறிவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காடுகள்லேயே வாழக்கூடிய மக்களுக்கு தான் அதிகம் உண்டு. அவர்களுக்கு அந்த செடியை பற்றி, அந்த விலங்கை பற்றி, அந்த ஊர்வனை பற்றி தெரிந்த பல உண்மைகளை நாம் மிகப்பெரிய ஆய்வகங்களில், மிகப்பெரிய பொருட்செலவில் கண்டுபிடிக்க வேண்டியதாக இன்னைக்கு இருக்கிறது. அப்படி இந்த உலகத்தில் நம்ம பல பொருட்களை செலவு செய்து நாம் ஆய்வுக்கூடங்களில் கண்டுபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள் ஏற்கனவே ஒரு சிலரால் பழமையான மூலிகளில் கண்டுபிடிக்கப்பட்டு நம்மை விட சிறப்பாக அது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போகுது. அது எப்பேற்பட்ட பேரிழப்பு. நம்ம கையில் கிடைச்ச பொக்கிஷத்தையே நம்ம தவற விட்டுட்டு இன்னொன்று தேடி நம்ம போயிட்டு இருக்கோம்னா அது எவ்வளோ பெரிய கால விரயம், அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்துக்கு சமம் இல்லையா? அந்த அளவுக்கு உலகத்தினுடைய பழமையான மொழிகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டாலே நம்முடைய மனித குலத்துக்கு தேவையான பலவிதமான நுட்பமான அறிவுகள், பல செய்திகள் நமக்கு அந்த மொழியிலிருந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மொழியியல் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது.